எல்லாத்தையும் விட முக்கியமானது இந்த ஏற்கனவே சொன்னது போல சடங்குகளை தடை செய்ய வேண்டும். சடங்குகள் தடை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இவர்கள் வந்து ஸ்பந்தம் பிடித்தால்தான் திருவிழா என்ற ஒரு நிலை வருகிறது. அப்ப இவர்கள் அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். இவர்கள் வந்து ஒரு இறப்பிலை வந்து இவர்கள் வந்து இந்த பானையை உடைத்து விட்டால்தான் அங்கே ஆன்மா மோட்சம் போயிருக்கிறது. இப்படி கட்டாயப்படுத்தி செய்வதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அவங்க இந்த அழுக்கு துணியெல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி வீடுகளில் வைத்திருப்பாங்க, குடிசைகளில் வைத்திருப்பார்கள். அது அவர்கள் மனசுல வந்து நாம தான் அடிமூட்டை என்ற ஒரு எண்ணம் உள்ளது. அப்ப அடுக்கிய மூட்டையில அடிமூட்டை என்பதுதான் இந்த குதிரை வண்ணார்கள். கிறிஸ்துவத்தின் மீதும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் நினைப்பது நாம் இந்த மதத்துக்கு மாறினால் ஒரு மதிப்பும் மரியாதையும் மாண்பும் கிடைக்கிறது மதம் மாறினார்கள். ஆனால் மதம் மாறிய பிற்பாடும் அவர்களை சார்ந்த கிறிஸ்தவர்களே இவர்களை வந்து ஒதுக்கி வைப்பதும் ஓரங்கட்டி வைப்பதும் மிக மிக கஷ்டமான ஒன்றாக பார்க்கிறார்கள். டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம். நான் உங்கள் லூர்து சாமி. டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டும் உரையாடி கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வசிக்கிற மதம் மாறிய குதிரை வண்ணார்களின் வாழ்வியல் நிலை, இன்றைய வாழ்வியல் நிலை என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற பாண்டிச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்டத்தினுடைய குரு அருட்திரு தேவ சகாயராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 28ஆம் தேதி நீங்க வந்து முனைவர் பட்டம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல வாங்கினீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது 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 முகநூல்ல பார்த்த உடனே அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, நீங்க எடுத்திருக்கிற தலைப்பு யாராலும் கண்டுகொள்ளப்படாத குதிரை வண்ணார் மக்களுடைய தலைப்பை நீங்க எடுத்திருக்கிறீங்க. நீங்க நிறைய நீங்க தேசிய தலித் கிறிஸ்தவ பேரவனுடைய செயலராக இருக்கிறப்பையும் சரி, தலித் கிறிஸ்தவ ஒட்டுமொத்த தலித் கிறிஸ்தவ மக்களுக்கான போராட்டங்கள்ல உங்களை ஈடுபடுத்திட்டு வரீங்க. அதுல எல்லாம் எங்களுக்கு உங்களை நல்லா தெரியும். நீங்க குறிப்பிட்டு இந்த ஒரு சமூக மக்களுடைய ஒரு டாபிக்கை நீங்க எடுத்துருக்கீங்கன்னா அதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சு. முதல்ல இந்த தலைப்பை நீங்க செலக்ட் பண்றதுக்கு, ஏன்னா பிஹெச்டி பண்றதுக்கு நீங்க எந்த தலைப்பை வேணாலும் எடுத்துருக்கலாம். இன்னும் ஒடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த சமூக மக்களுடைய நிலையை எடுத்திருக்கலாம், இல்ல தலித் கிறிஸ்தவர்களுடைய நிலையை மட்டும் எடுத்திருக்கலாம். நீங்க ஏன் குதிரை வண்ணார்களுடைய கிறிஸ்தவ குதிரை வண்ணார்களுடைய இந்த தலைப்பு எடுக்கிறதுக்கு என்ன காரணமாகும்? அது முக்கியமான காரணம் என்னவென்றால், என்னுடைய லைஃப் சைக்கிள் தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் செஞ்சி பக்கத்துல, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பக்கத்துல கணக்கன்குப்பை என்ற ஒரு சிறிய கிராமம். நான் 1ஆவதுலேருந்து 3ஆம் வகுப்பு வரை அந்த ஊரிலே படித்தேன். அப்பொழுது எனக்கு தோழராக இருந்த ஒரு குதிரை வண்ணார். அப்ப அவர் அதுலேருந்து அந்த குதிரை வண்ணாருடைய நிலைமையை பார்த்திருக்கிறேன். அவர்களை எப்படி நடத்துகிறார்கள், மற்ற தாழ்த்தப்பட்ட எப்படி நடத்துகிறார்கள் பார்த்திருக்கிறேன். அது அப்பொழுது எனக்கு பெரிதாக தெரியவில்லை. ஆக காலம் செல்ல செல்ல எப்படி வேறுபாடு இருக்கிறதே என்பதை நான் உணர ஆரம்பித்தேன். அதன் பின்னாடி என்னுடைய பணிக்காலத்திலும் அவர்களை பற்றி சிறப்பாக பணி செய்ய ஆரம்பித்தோம். குறிப்பாக அடுத்த பெஞ்சமின் அவர்களோடு சேர்ந்து வி சாலை பக்கத்துல பேட்ரிக் இல்லம் என்று ஒன்று ஆரம்பித்தோம். அந்த பகுதியிலே, அந்த இல்லத்திலே எங்களுடைய மறை மாவட்டத்தை சார்ந்த அருந்ததியர்கள், இந்த குதிரை வண்ணார்கள், இந்த குழந்தைகளை மட்டும் எடுத்து படிக்க வைத்தோம். எங்களுடைய பணி அப்படிதான் ஆரம்பித்தது. அந்த பணி ஆரம்பித்தது அந்த விதத்தில் அவருடைய நிலைமைகள் எல்லாம் பார்க்க நாங்கள் எந்த இடத்தில் சென்றாலும் அவர்கள் இருக்கிறார்கள், ஊருக்கு ஒரு குடி போல இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய நிலைமை மிக மோசமான ஒரு சூழல். ஆகவே இவர்களை பற்றி ஒரு ஆய்வு பணி செய்வதோடு நிறுத்தி விடாமல் ஒரு ஆய்வு செய்தால் அது மறை மாவட்டத்துக்கும் சமூகத்துக்கு பயன்படும். என்னால் ஒரு ஆய்வு ரீதியாக கொடுக்கின்ற பொழுது அதை அவர்கள் நன்றாக எடுத்துக்கொண்டு அவர்களுக்கான முன்னேற்ற பணியில் ஈடுபடுவார்கள் என்பதுதான். ஏன் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை பற்றி எடுக்கிறேன் என்று சொன்னால், அவருடைய மொழியில என்ன சொல்லுவார்கள் என்றால், அடுக்கிய மூட்டிலே அடிமூட்டை என்று சொல்லுவார்கள். அது அருந்ததியர்களே கலைஞர் சொல்லுவாரு. ஆமா, ஏனென்றால் அவங்க இந்த அழுக்கு துணியெல்லாம் மூட்டை மூட்டையா கட்டி வீடுகளில் வைத்திருப்பார்கள், குடிசைகளில் வைத்திருப்பார்கள். அது அவர்கள் மனசுல வந்து நாம தான் அடிமூட்டை என்ற ஒரு எண்ணம் உள்ளது. அப்ப அடுக்கிய மூட்டையில அடிமூட்டை என்பதுதான் இந்த குதிரை வண்ணார்கள்.
இந்த குதிரை வண்ணார்கள் என்பவர்கள் கிறிஸ்துவத்தை தழுவிய பிற்பாடும் அவருடைய நிலைமை மாறி இருக்குதா இல்லையா என்பதுதான் ஆய்வினுடைய முக்கிய நோக்கமாக வந்திருக்கிறது. அவருடைய பொருளாதார நிலை, சமூக நிலை எல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வின் முக்கிய கூறுகளாக வைத்து செய்திருக்கிறோம். இப்ப அவங்களுடைய பொருளாதாரம், ஏன்னா விழுப்புரமும் கள்ளக்குறிச்சியும் உங்க மறை மாவட்டத்துக்குள்ளதான் வருது. இப்ப சாதாரணமா கிறிஸ்தவம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தலித்துகள்கிட்டயே இன்னைக்கு வந்து தலித்துகள்கிட்ட ஒட்டுமொத்த தலித் கிறிஸ்தவன் பெரிய முன்னேற்றம் இல்லைனாலும் கல்வியை, அடிப்படை கல்வியை வந்து தலித் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவம் தான் கொடுத்துருக்கு. இவங்க திராவிட நலத்துறை வச்சு பல கல்விக்கூடங்கள் இப்ப தொடங்கி இருக்கலாம். ஆனா ஆரம்ப காலத்துல அடிப்படையான கல்வியை வந்து இவங்க தான் கொடுத்துருக்கு, நம்ம கிறிஸ்தவம் தான் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு ஆசிரியர் பணிக்கெல்லாம் இப்ப பாண்டிச்சேரி போன்ற வளர்ந்த மறை மாவட்டங்கள்ல பார்த்தோம்னா, வேலூர் மறை மாவட்டம், பாண்டிச்சேரி மறை மாவட்டங்கள் தலித் கிறிஸ்தவர்கள் மிக பெரிய அளவுல ஆசிரியர்களாகவும் கொஞ்சம் நல்ல பணிக்கு வந்தவர்களாகவும் படித்தவர்களாகவும் இருக்கிறாங்க. அதை வந்து இந்த இது பண்ணிருக்கு. அப்படி உங்க மறைமாவட்ட பகுதியில் இருக்கிற இந்த மாவட்டத்துல குதிரை வண்ணார்கள்ல இருந்து அந்த மாதிரி கல்வியை கொண்டு போய் நம்ம கிறிஸ்தவம் சேர்க்கலையா? கல்வி படிப்பதற்கு அவருடைய வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஆனால் அவருடைய சமூக சூழல் அவர்களை படிப்பதற்கு உதவவில்லை. ஏனென்றால் இது தொழிலை வந்து ஒரு குடும்பமாக தான் செய்ய முடியும். ஒரு துணி துவைக்க செல்ல வேண்டும் என்றால் குடும்பமாக பிள்ளைகளோடு செல்வார்கள். பிள்ளைகள் துணிகளை காயப்படுவார்கள். அவள் கூட கொள்ளும்போது வாத்து மேய்ப்பதும் ஒரு அதனுடைய ஒரு பகுதியாக இருந்தது. ஆகவே பெற்றோர்கள் துணி துவைத்தார்கள் என்றால் பிள்ளைகள் வாத்து மேய்க்க வேண்டும். ஆக இப்படிப்பட்ட சூழல் இருந்ததால் இந்த படிப்பு என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. இந்த 2 மாவட்டங்களும் சேர்ந்து மொத்தம் 800 ஆட்களிடம் நாங்கள் நேர்காணல் செய்தோம். அதில் பார்க்கின்ற பொழுது 37% படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். 9% தான் உயர்கல்விக்கு செல்கிறார்கள். பெரும்பாலும் எல்லோருமே இலவச கல்வி என்று சொல்லப்படுகின்ற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதுவரை தமிழக அரசு இலவச கல்வி கொடுக்கிறது, அத்தோடு முடித்து விடுகிறார்கள். அப்ப உயர்கல்வி என்பது மொத்தம் 9 விழுக்காடு தான் சென்றிருக்கிறார்கள். ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த 800 பேரில் ஒருவர் கூட அரசு வேலையில இல்லை. ஆகவே இந்த மற்ற தாழ்த்தப்பட்டவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறியதை போல இந்த தலித் கிறிஸ்துவ குதிரை வண்ணார்கள் அந்த அளவுக்கு மேலே செல்லவில்லை, மிக மிக குறைவாக இருக்கிறது. அது காரணம் பலவாக இருக்கலாம். அவருடைய பொருளாதார சூழல், இந்த கல்வி நிலையங்களிலே அவர்களுக்கு ஒருவேளை இந்த கன்செஷன் அட்மிஷன் போன்றவெல்லாம் கொடுத்திருந்தால் வந்திருக்கலாம். ஆனால் அப்படி தலித்துகளுக்கு பொதுவாக கொடுப்பது போல இவர்களுக்கு கொடுப்பதில்லை. அப்படியே கொடுத்தாலும் இவர்கள் அதிகபட்சம் 10-12 வகுப்பு தான் முடித்திருக்கிறார்கள். இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்கல்விக்கு செல்கிறார்கள். அப்படி பார்த்தா 9% தான் உயர்கல்விக்கே செல்கிறார்கள். இப்ப நீங்க அடிப்படையில கிறிஸ்தவர்களை தான் நீங்க ஆய்வு பண்ணிருக்கீங்க. அவர்களுடைய கிறிஸ்தவ நம்பிக்கை எந்த அளவுல இருக்கு? கிறிஸ்துவ நம்பிக்கை என்பது மிக ஆழமாக இருக்கிறது. அந்த ஆழமாக இருப்பது கிறிஸ்துவத்தின் மீதும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் மேல் அவர் நம்பிக்கை வைக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் நினைப்பது நாம் இந்த மதத்துக்கு மாறினால் ஒரு மதிப்பும் மரியாதையும் மாண்பும் கிடைக்கும் என்று மதம் மாறினார்கள். ஆனால் மதம் மாறிய பிற்பாடும் அவர்களை சார்ந்த கிறிஸ்தவர்களே இவர்களை வந்து ஒதுக்கி வைப்பதும் ஓரங்கட்டி வைப்பதும் மிக மிக கஷ்டமான ஒன்றாக பார்க்கிறார்கள். கல்லறைகளிலே அவர்கள் இடம் கொடுப்பதில்லை, அப்படியே கொடுத்தாலும் கடைசி வரிசையில் தான் கொடுப்பார்கள். ஆகவே வழிபாட்டிலும் எந்த அளவுக்கு உள்ளிருக்கிறார்கள் என்று சரி ஆய்வின்படி தெரியவில்லை. ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் பாதிரியாளை சென்று பார்க்கின்ற பொழுது உங்களை அமர வைத்து பேச வைக்கிறார்களா ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். அதுல பெரும்பாலும் அமர வைப்பதில்லை, அப்படியே வைப்பதில் இவர்கள் அமர்வதில்லை. ஆக பார்த்தீர்கள் என்றால் அப்படி ஒன்று இருக்கிறது. இந்த திரு அவையினுடைய பங்கேற்பு அமைப்புகள் இருக்கின்றன. பாடல் குழு, பங்கு பேரவை, பல்வேறு பக்த சபைகள். இதில் இவர்கள் அதிகபட்ச உறுப்பினர்களாக கூட இல்லை, தலைமை பண்பு என்பது பொறுப்பு கொடுக்கவில்லை. இந்த பங்கு பேரவை உறுப்பினராக இருப்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. எல்லாருமே பங்கு பேரவை உறுப்பினர்கள் சொல்லவே முடியாது. இவர்கள் மட்டும் அதிகமாக இருக்கின்ற ஒரு சில பங்குகளில் இவர் பங்கு பேரவை உறுப்பினராக இருக்கலாமே தவிர மற்ற தாழ்த்தப்பட்டு இருக்கிற இடத்துல இவர் பங்கு பேரவை உறுப்பினராக இருப்பதாக எந்த ஆய்வில் என்னுடைய முடிவிலே தெரியவில்லை. உங்க ஆய்வுல இப்ப தலித் கிறிஸ்தவர்கள்ல திருச்சபை என்பதுல ஒரு எம்எல்ஏ மாதிரி ஒரு குரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பேச்சு வழக்குல எல்லாரும் ஒரு குருன்னா ஒரு எம்எல்ஏக்கு சமம். அதே மாதிரி ஒரு சிஸ்டர்ஸையும் ஒரு அருட் சகோதரியும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்கள்ட்ட அந்த மாதிரி, ஏன்னா இவங்க விசுவாசத்துல ரொம்ப ஆழமா இருக்காங்கன்னு சொல்றீங்க, இவங்கள்ட்ட குருத்துவம் போய் சேர்ந்திருக்கா? அருட் சகோதரிகளாகவோ குருக்களாகவோ இந்த நீங்க ஆய்வு செஞ்ச 2 மாவட்டங்கள்ல? இந்த 2 மாவட்டங்கள்ல இருப்பதாக தெரியவில்லை. எங்கள் மறை மாவட்டத்தில் ஒருவர் இருக்கிறார்கள். அதை ஆராய்ச்சி பண்ண யார் என்று ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. ஒரு சில அருட் சகோதரிகள் சேர்ந்தாலும்
அவர்கள் அங்கே நேர்ந்த அவர்கள் சந்தித்த நெருக்கடிகள் மத்தியிலே வெளியே வந்திருக்கிறார்கள். ஆகவே இது மிக அதனால தான் என்னுடைய பரிந்துரை சொல்லியிருக்கிறேன். இவரிடமிருந்து தேவாழித்தல் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இவர்களிருந்து குருக்களும் அருட்சகோதரிகளும் உருவாக வேண்டும் என்பதை முக்கிய ஒரு பரிந்துரையாக வைத்திருக்கிறோம். ஏனென்றால் இவர்கள் வந்தால்தான் இந்த வாய்ப்புகளை அவர்கள் கொடுக்க முடியும் என்பதை ஒரு இப்ப நீங்க சொல்ற இந்த ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு அங்க ஏற்படுற பிராக்டிக்கல் பிரச்சனைகள்ல இந்த மாதிரி வர இது ஒட்டுமொத்த தலித் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை தானே? அது அதே சேம் தானே அவங்களுக்கு இருக்கு, இல்ல வேற மாதிரி இருக்குதா? இதுல எண்ணிக்கை என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. எண்ணிக்கை நம்பர் பாலிட்டிக்ஸ் என்பது மிக முக்கியமா இருக்குது. நம்பர் பாலிட்டிக்ஸ் சொல்வது போல, உதாரணமாக தமிழக தீராவிலே 60 விழுக்காடு தலித்தில் இருக்கிறார்கள். அந்த எண்ணிக்கை அவர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. இவர்கள் எண்ணிக்கையில மிக மிக குறைவானவர்கள், மிக சிறுபான்மையானது. ஆகவே இவர்கள் பார்க்கக்கூடாதவர்கள் என்று சொல்லுவார்கள். பார்க்கக்கூடாதவர்கள் இவர்கள் வாய்ஸ்லெஸ் பீப்புள். சொல்லுவதற்கு கூட அவர்கள் வாய்ஸ்ல ஒரு குரலற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த எண்ணிக்கை பாலிடிக்ஸ் என்பது மிக முக்கியமாக. அந்த எண்ணிக்கை பாலிடிக்ஸ் தமிழக தீராவிலே தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறது. ஏன்னா மற்றவருடைய இவர்கள் எண்ணிக்கையில் அதிகம் தாழ்த்தப்பட்டவர்கள். அதனால்தான் தைரியமாக அவர்கள் தங்களுடைய உரிமையை கேட்கிறார்கள். ஆனால் இவருடைய எண்ணிக்கையிலேயே மிக மிக குறைவாக இருப்பதால் அதை கேட்பதற்கு கூட அவர்களுக்கு பலம் இல்லை, பொருள் இல்லை. இந்த இப்ப நீங்க சொல்றதுலயே இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்ல சில விஷயங்கள்ல இன்னமும் கிராமங்கள்ல, ஏன்னா நான் உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பேட்டி பார்த்தேன். இது சம்பந்தமா ஒரு அருட்சகோதரி கொடுத்த ஒரு பேட்டியை பார்த்தேன். அந்த பேட்டியில அவங்க சொல்றாங்க, ஒரு திருமணத்துக்கு அவங்க அந்த ஊர்ல அந்த டைம்ல இருக்கும்போது அவங்கள போக சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் போக சொன்னாங்க அப்படிங்கிறப்பதான் அந்த காரணம் ஒரு மிகப்பெரிய, எனக்கே அது வழியா இருந்தது. அன்றைக்கு கல்யாணம் ஆகிற பொண்ணு மாப்பிள்ளை ஆனவனே பெண்ணை அந்த ஊர்ல யாரு ஆண்டையோ, அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர், அந்த ஊர் நாட்டாமையோ அவர்களோட இருக்க அன்றைக்கு இரவுக்கு அங்க போகணும். ஏன்னா இது நான் சார்ந்திருக்கிற டெல்டா பகுதியில ஆண்டைகள்கிட்ட கொத்தடிமைகளா வேலை செய்கிறவர்கள்ட்ட பண்ணையடிமைகள் அவங்க திருமணம் பண்ணா மனைவி முதல் இரவுக்கு அங்க போகணும். அதற்கப்பதான் அவரோட சேர்ந்து இது எங்களுக்கு டெல்டா பகுதியில் இருக்கவங்க காதுல கேட்டு கேட்டு அது பழைய காலத்து விஷயங்களை அந்த நாடகங்கள்ல அவங்க பாடுறது, இந்த மாதிரி விஷயங்களை கேட்போம். அதே மாதிரியான ஒரு விஷயமாக இது இருந்துச்சு. குதிரை வண்ணார்களுடைய இதை அந்த மாதிரி அதுல வித்தியாசமே இருக்காது. அந்த ஊர்ல இப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகம், அது எம்பிசி சமூகமா இருக்கலாம், பிசி சமூகம், அவங்க கூட இருக்கிறாங்கனாலும் அன்றைக்கு இந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் இன்றைக்கு இந்த ஆய்வுல உங்கள்கிட்ட தெரியுதா? அந்த அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இப்பொழுது இருப்பதாக தெரியவில்லை. அதாவது இது மிக கொடூரமான விஷயம். அது ரொம்ப காலத்துக்கு நடக்கவில்லை. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக, 40 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்திருக்கிறது. அருட்சகோதரி அல்போன்சா அவர்கள் அந்த பேட்டியை கண்டிருப்பீர்கள். அவர்கள் வாழ்ந்த பகுதியில் இப்படி நடந்திருக்கிறது என்பதை குறிப்பிட்டிருப்பார்கள். அது 40 ஆண்டுகள் கூட அந்த நிலைமை மாறி இருக்கிறது. ஆனால் குறிப்பிட வேண்டும் என்னவென்றால், இவர்கள் குதிரை வண்ணார்கள் துணி துவைப்பவர்கள். யாருக்கு துவைப்பவர்கள் என்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் துவைப்பவர்கள். ஆகவே வண்ணார்களுக்கும் குதிரை வண்ணார்களுக்கும் வித்தியாசம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வண்ணார் என்பவர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக துணிகளை துவைப்பவர். அவர் பிசி லிஸ்ட்ல வருவார், பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில் வருவார். இந்த குதிரை வண்ணார்கள் என்பவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அவர்கள் துணி துவைப்பவர்கள், சேவை செய்பவர்கள். அவர்கள் எஸ்சி லிஸ்ட்ல வர வேண்டும். ஆகவே இது வண்ணார்களே மற்ற இந்தியாவின் மற்ற பகுதிகளில் வண்ணார்கள் ஒரே பிரிவு தான். ஆனால் தமிழகத்திலும் வட இலங்கையிலும் மட்டுமே இந்த குதிரை வண்ணார்கள் என்ற சிறப்பு பிரிவில் இருந்திருக்கிறார்கள். ஆகவே குதிரை வண்ணார்கள் என்பவர்கள் எஸ்சி பிரிவினர். ஆகவே அந்த பிசி வண்ணார்கள் இவரோடு பழக மாட்டார்கள். இப்ப குதிரை வண்ணார்கள் பற்றி தான் ஆய்வு இருக்கிறது. இந்த குதிரை வண்ணார்களுக்கு துரும்பர்கள் என்ற பெயரும் சொல்லியிருக்கிறார்கள். என்ற வண்ணார் என்ற பெயர் சொல் ஒருவேளை அவர்களுக்கு தொடர்ந்து மக்கள் மீது பதிந்திருப்பதால் துரும்பர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். குறிப்பாக அருட்தந்தை வளன் அவர்களும் அருட்சகோதரி அல்போன்சா அவர்களும் துரும்பர் விடுதலை இயக்கம் என்று ஆரம்பித்திருக்கிறார். துரும்பர் என்பது அதுவும் இலக்கியத்தில் சொல்லப்பட்ட ஒரு சொல் தான். அதுக்கு பொருள் அழுக்கப்பட்டவர்கள் என்று பொருள் இருக்கிறது. அதிலிருந்து வேறுபாடு இருந்தாலும் அந்த வண்ணா என்ற வார்த்தையை தவிர்ப்பதற்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த துரும்பர்கள் என்பவர்கள் துணி துவைப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் முக்கியமான வேலை சடங்குகளில் பங்கேற்பது. அப்ப குலத்தொழில், கட்டாய குலத்தொழில் என்பது இந்த சடங்குகளில் பங்கேற்பது. குழந்தை பிறப்பது முதல் இறப்பு வரை அந்த சடங்குகளிலே, அந்த வாழ்க்கை சடங்குகளே உடன் இருக்க வேண்டும். ஒரு குழந்தை இன்றும் இருக்கிறது. அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது அந்த துணிகளை துவைக்கின்ற வேலை இவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த குழந்தை வளர்ந்து பூ பெய்கின்ற பொழுது அந்த துணிகளை துவைக்கின்ற வேலை, அந்த சடங்குகளிலே பங்கெடுக்கிற வேலை, திருமணத்தின் பொழுது அங்கே சென்று தயாரிப்பு வேலைகள், எல்லா வேலையும் இவர்கள் செய்ய வேண்டும். இது திருமணத்தின் போது நடக்க வேண்டிய விஷயம்.
பிற்பாடு இறப்பு சடங்கு. இறப்பு சடங்கு போய் அந்த பாடை செய்வது, பந்தம் செய்து கொடுப்பது, எல்லாமே இது வந்து வாழ்க்கை சம்பந்தப்பட்ட. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு ஊதியம் உண்டா? ஊதியம் கிடையாது, நிர்ணயிக்கப்பட்ட ஊதியம் கிடையாது. அவர்கள் பார்த்து முடிக்கின்ற பொழுது அவளை பார்த்து கொடுப்பதுதான். இவ்வளவு ஊதியம் என்று கிடையாது. அவளை பார்த்து இவ்வளவு அவளை பார்த்து கொடுப்பது. சில நேரம் உதாரணமாக ஒரு திருமணத்துக்கு சொன்னா நெல்லு கொட்டி அது மேல மனையை போட்டு அமர வைப்பார்கள். இவருடைய துண்டு எடுத்து போடுவார்கள், வேட்டி எடுத்து போடுவார்கள். முடியும் பொழுது அந்த வேட்டியிலே அந்த கீழே மண்ணிலே கொள்ளப்பட்ட நெல்லை அள்ளி கொள்வார்கள். அதுவே தான் ஊதியமாக இருக்கும். இப்படி ஊதியம் என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றல்ல. இது வந்து மக்களுடைய வாழ்க்கையோடு செல்கிற சடங்கு முறை. சமுதாய வாழ்க்கை, சமூகத்தினுடைய வாழ்க்கை முறை என்பது கொண்டாடும் திருவிழாவிலே இருக்க வேண்டும். அந்த திருவிழாவின் பொழுது அவர்கள் அந்த துவக்கம் முதல் இறுதி வரை தினமும் செல்ல வேண்டும். அவர்கள் அந்த திருவிழாவின் பொழுது ஒரு சில பந்தங்கள் பிடிக்க வேண்டும். சாமி செல்வதற்கு முன்னாடி பந்தம் பிடித்து செல்ல வேண்டும். இதையெல்லாம் தயார் செய்கின்ற வேலை இவர்கள் தான். இதுல என்ன விஷயம் என்னவென்றால், இவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறியிருந்தால் கூட அந்த பகுதியில் இவர்கள் செய்கின்ற பணி இந்து மதம். அந்த இந்து சமய சடங்குகளை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஒரு இந்து அவருடைய ஆட்கள் இறந்து விட்டால் இந்து சமய சடங்கை இவர் செய்ய வேண்டும். கிறிஸ்துவலாக இருந்தாலும் செய்ய வேண்டும். 2 சடங்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த சடங்குகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. துணி துவைப்பது ஓரளவுக்கு நின்று விட்டால் கூட இந்த சடங்குகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த சடங்குகள் வழியாகத்தான் இவர்கள் தொடர்ந்து அடிமைத்தளத்தில் இருப்பதாக தொடர்ந்து பார்க்கின்றோம். இல்ல, இப்ப அந்த பேட்டியில அந்த சிஸ்டர் சொல்லியிருந்த மாதிரி, அவங்க சப்போஸ் இங்க இருந்து மைக்ரேட் ஆகி இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க முடியாதுன்னு அவங்க போறதுக்கு அப்ப எல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அவங்களால நகர முடியுதா? எல்லாரும் நகர முடியாது. ஏனென்றால் இளைஞர்களே போக விடுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு என்று சேவை செய்வதற்காக, இந்த கட்டாய குலத்தொழில் செய்வதற்காக ஒரு குடும்பம் கட்டாயம் இருக்க வேண்டும். எல்லாரும் அடியோடு செல்வதற்கு விட மாட்டார்கள். ஏனென்றால் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்த இடத்தை பார்த்து விடுவதே அவர்கள் தான், அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் தான். அப்ப ஊரார் விட்ட வீடு, இடம், ஊரார் விட்ட வீடு, அவள் கொடுத்த சோறு, அவர்கள் கொடுத்த துணி, இதை வைத்தான் வாழ்க்கை நடத்த வேண்டும். ஆகவே நான் கொடுத்த இடம் தானே, நீ விட்டு போக, இந்த இடம் உங்களுக்கு விட மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆகவே எல்லோரும் செல்வதை விட அனுமதிக்க மாட்டார்கள். யாராவது ஒருவராவது அங்கு இருந்து கொண்டு அந்த சடங்குகளுக்காக இருக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சட்டம் பல விஷயத்துல மாறி இருக்கு. சமீப சுதந்திரத்திற்கு அப்புறம், அதுக்கப்புறம் இப்ப இந்த செல்போன் காலத்துல பல மாறுதலுக்கு உட்பட்டிருக்கு. ஏன் அவங்க போய் வழக்கு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதோ, இல்ல அவங்களுக்கு அரசுகிட்ட முறையிட்டு தன்னுடைய வாழ்வியல் மாற்றத்தை முயற்சி பண்றதோ, யாராவது எந்த முயற்சியாவது எடுக்கிறாங்க? ஏன்னா இன்னைக்கு துரும்பர் இயக்கங்கள் நிறைய வந்திருக்கு. அதுல கிறிஸ்தவ துரும்பர் இயக்கமும் நிறைய இருக்குது. ஏன் அந்த முயற்சி எல்லாம் யாரும் எடுக்கலையா? உங்க பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறார்கள். உதாரணமாக அவர்கள் கல்லறை கிடையாது, கல்லறைக்கான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் எதிலுமே வெற்றி பெற்ற மாதிரி தெரியவில்லை. இதுல ஒருவர் ஆரோக்கியமேரி என்பவரை பேட்டி கண்ட பொழுது அவர்கள் இந்த மாற்றுக்காக என்ன செய்தார்கள் என்றால், ஒரு பள்ளி எதிரே ஒரு தள்ளு வண்டியிலே ஒரு பழக்கடை வைத்தார்கள். உடனே அந்த தாழ்த்தப்பட்டவர் வந்து தள்ளி உடைத்து விட்டு வந்து விட்டார். இவர் ஆரோக்கியமேரி என்பவர் காவல் நிலையத்தில் சென்று புகார் சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொன்னார், நீங்க வந்து துடித்து வைக்கிற வேலை தானே, ஏன் அந்த வேலை செய்யறீங்க என்று போலி அந்த காவல் நிலையமே சொல்லி அனுப்புகிறார். அந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் சொன்னாலே பல நேரங்களில் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்கள் தாழ்த்தப்பட்ட தீண்டத்தகாதவர்களாக இருந்தவர்கள், பார்க்கத்தகாதவர்கள் இவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட், புகார்களை அவர்கள் உள்ளே கூட சேர்க்க மாட்டாங்க, நிராகரித்தாகவே. இந்த சட்ட ரீதியான அணுகுமுறை என்பது மிக மிக கடினம். சட்ட ரீதியாக இவர்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் ஊரிலே அவர்கள் நிம்மதியாக வாழ விட மாட்டார்கள். இவங்களுக்கு மாற்றா இப்ப நீங்க அவங்களுடைய இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்லாம் சொல்லிட்டே வரீங்க. இவங்க மாற்றுக்கு ஏதாவது உங்க ஆய்வுல இதெல்லாம் செய்யலான்ற சஜஷன் வந்து நீங்க என்ன மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்திருக்கீங்க? ஒரு 3 தரப்பு ஆய்வை ஆலோசனை சொல்லியிருக்கோம். முதல்ல அரசு, ஒன்றிய அரசு, தமிழக அரசுக்கு இருந்தால் மொத்தமாக இவர்கள் வந்து எஸ்சி பட்டியலில் சேர்க்க வேண்டும். இவர்களுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து சான்றிதழ் இப்படி கொடுக்க வேண்டும். அதாவது குதிரை வண்ணார்கள் என்று கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்கள் பெறுவதெல்லாம் ஆதி திராவிடர்கள் என்று கொடுத்து விடுகிறார்கள். குதிரை வண்ணார்களுக்கு ஒரு நல வாரியம் அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது. 2009 ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுல உறுப்பினர் ஆகும் என்றால் சர்டிபிகேட், அந்த சான்றிதழ் வேண்டும். ஆனால் சான்றிதழ் என்பது ஆதி திராவிடர்கள் கொடுத்துக்கிறார்கள். குதிரை வண்ணார்கள் கொடுங்கள் என்றால் அதை ஆய்வு செய்து வந்த அரசு அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்களிடம் கழுதை இருக்கிறதா? ஏனென்றால் அந்த காலத்தில் கழுதை வைத்துக் கொண்டிருந்தார்கள்.
அந்த துணி துவைப்பதற்காக வெள்ளாவி என்கின்ற பானை வைத்திருப்பார்கள். அதில் தான் அந்த உள்ளே தண்ணீர் ஊற்றி பானை வைத்து அதை வெள்ளாவி வைத்து தான் துணியை வெளுப்பார்கள். அந்த வெள்ளாவி பானை இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறேன். இப்பொழுது அப்படி என்னால் நீங்க தொடர்ந்து அந்த பணியை செய்யுங்கள், அப்படிப்பட்ட வேலை செய்யுங்கள் என்று கட்டாயப்படுத்திக் கொள்வது. இப்பொழுது கழுதை வைத்துக் கொண்டு யாரு மெயின்டைன் பண்ண முடியாது, வெள்ளாவி வைக்க முடியாது. இப்ப எல்லாமே மாடர்ன் டெக்னாலஜி வந்து விட்டதால வாஷிங் மிஷின் வந்து விட்டது. ஆக சாதிய நிலை வேறு, பிறப்பால் தான் இந்த சாதியில் இருக்கிறார்கள், பிறப்பால் இருக்கிறார்களே தவிர தொழிலை விட்டால் கூட அந்த சாதி என்பது அவர்கள் மாறாது, இறக்கின்ற வரை மாறாது. ஆகவே அந்த சாதி சான்றிதழ் கிடைப்பது மிக மிக கஷ்டமாக இருக்கு. இது வந்து நீங்க சொல்றது ஒரு பெரிய டாபிக் சாமி. ஏன்னா இப்ப போய் எஸ்டி இது கேட்டா அவங்கள நீ பாம்பு பிடிக்க தெரியுமா இப்ப கேக்குறாங்க. இப்ப படிக்கிற 8வது படிக்கிற பையனுக்கு எப்படி பாம்பு பிடிக்கும்? எலி சாப்பிடுறீங்களா, எலி சாப்பிடுவீங்களா, எலி பிடிப்பீங்களா, அந்த மாதிரி இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னும் சார் ஆமா, இந்த பரிந்துரை. இரண்டாவது, தொழில் முனைவோருக்கான சிறப்பு சலுகைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்துக்கான, முக்கியமாக நான் இந்த சடங்குகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தீங்க, அரசு ஏதாவது சட்ட ரீதியாக செய்ய முடியுமா என்று. இதை தமிழக அரசு சுத்தமா தடை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கிறோம். இந்த குலத்தொழில் சொல்லப்படுகின்ற பந்தம் பிடிப்பது, நடைபாவடை விரிப்பது, அவர்கள் குடும்ப சடங்குகளை செல்வது, இதை முற்றிலுமாக தமிழக அரசு தடை செய்ய வேண்டும் சொல்லியிருக்கு. முக்கியமான ஒரு ஆலோசனையாக சொல்லியிருக்கிறது. அவர்களுக்கான பரிந்துரை என்பது இந்த குலத்தொழிலை விட வேண்டும், பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும், இவர்கள் கூட்டணியாக ஒன்றிணைய வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுத்த பரிந்துரையாக இருக்கிறது. திரு அவைக்கு முக்கியமான பரிந்துரை வந்து ஏற்கனவே சொன்னது போல அவர்களுக்கு ஒரு தேவாலயத்தில் உற்சாகம் மூட்டி அவர்களை கொடுக்க வேண்டும். இவர்கள் நடத்துகின்ற கல்வி நிறுவனங்கள் மிக மிக குறைவான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் இவர்கள். ஆகவே இவர்கள் சேர்க்கையிலும் சரி, கல்வி கட்டணத்திலும் சரி சலுகை வழங்கி இவர்களை வந்து முன்னேற்ற வேண்டும். குறிப்பாக உயர்கல்விக்கு இவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து செய்தால் மிக மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா இத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டன, இனி இவர்கள் வேகமாக முன்னேற வேண்டும், இவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்க முடியாது. உயர்கல்வியிலே திரு அவையே முயற்சி எடுத்து அவர் நடத்துகின்ற உயர்கல்வியிலே கூட இடம் கொடுத்து உற்சாகம் மூட்டி அவர்களை மேலே கொண்டு வரது நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் அதிக எண்ணிக்கை இல்லை, இவர்கள் மிக மிக எண்ணக்கூடிய எண்ணிக்கை, அது தாராளமாக செய்யலாம். அது பொருளாதார ரீதியிலும் நிறைய முன்னேற்றம் கொண்டு வரலாம். இவையெல்லாம் ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறோம். பொதுவாக பொதுமக்களுக்கான ஆலோசனை என்பது அந்த மைண்ட் செட் என்பது மாற வேண்டும், மனநிலை மாற வேண்டும். காஸ்ட் இஸ் நத்திங் பட் மைண்ட் செட்னு சொல்லுவார்கள். அந்த மைண்ட் செட் மாறி அவர்களை சமூகத்தின் உறுப்பினர்களாக சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த எண்ணம் மாறி ஒரு சமத்துவமான ஒரு சமூகம் உருவாகிறது வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. அப்பனா இப்ப நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட் கிடைக்குது சாமி. அவங்க எண்ணிக்கையில ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க, அதனால அளவு என்றதுங்கிறது அவங்கள தமிழ்நாட்டு அளவுலயே ரொம்ப ஈஸியா எண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படி எடுத்தா இப்ப அடுக்கிற மூட்டையில அடிமூட்டை அருந்ததியர்கள்னு கலைஞர் சொன்னாரு. அவ்வளோ பட்டியல் சமூகத்திலே ரொம்ப கஷ்டப்படுற சமூகமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா அவங்கள விட மோசமான நிலைமையில இன்னும் கொத்தடிமைகளா, இவங்க கொத்தடிமைன்ற வார்த்தை தான் சரியா இருக்கும், கொத்தடிமைகளா தான் இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு இன்னும் தனியான உள்ளிட ஒதுக்கீடு, ஏன்னா இவங்களை அளந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் இருக்காங்கன்னா இவங்களுக்குன்னு ஒரு உள்ளிட ஒதுக்கீடுன்ற பாயிண்ட் வச்சா இன்னும் அவங்க முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் அந்த சங்கத்திலே பேசி அவர்கள் முடிவெடுத்து அந்த போல ஒதுக்கீடு கொடுக்கின்ற பொழுது இவர்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருக்குதா என்று பார்த்து செய்வதிலே. ஆமா, ஆனா நீங்க சொன்னதுல இந்த ஒளிவிட ஒதுக்கீடுக்கு என்ன பிரச்சனைனா அவங்களுக்கு ஆதிதிராவிடன்னு சான்றிதழ் கொடுத்திருக்காங்க, முதல்ல அத புதிரை வண்ணார்னு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இப்ப அவங்கள்ட்ட உளவியலா என்ன மாதிரியான எண்ணங்கள் தாக்கங்கள், ஏன்னா நீங்க எல்லா கேட்டகரியிலையும் நேர்காணல் எடுத்திருப்பீங்க, குழந்தைகள் எடுத்திருப்பீங்க, மத்திய வயசுல இருக்கிறவங்களை எடுத்திருப்பீங்க, இளைஞர்களை எடுத்திருப்பீங்க, வயசானவங்களை எடுத்திருப்பீங்க. அவங்க உளவியல் எப்படி இருக்கு சாமி? ஏன்னா சில விஷயங்களை தானே ஏத்துக்கிற மனநிலை ஒடுக்கப்பட்டவர்கள்ட்ட சாதாரணமா நிறைய பேர்ட்ட ஒரு காலத்துல இருந்தது. இன்னைக்குதான் அது கொஞ்சம் கொஞ்சமா பல போராட்டங்கள்ல அது மாறிட்டு இருக்கு. இவங்கள்ட்ட அது எப்படி இருக்கு உளவியல? இதுல பாத்தீங்கன்னாக்கா 54 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு பண்ணியிருக்கோம். அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை, எதுவுமே மாற்ற முடியாது, இதுதான் நியாயம், அப்படியே போகும் என்று ஏற்றுக்கொண்ட மனப்பான்மை இருக்கிறது. மற்றவர்கள் அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றும் செய்ய முடியாத ஒரு கையாளாகாத நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே மாற்ற முடியும் என்ற எண்ணிக்கை வந்து பிறரிடமிருந்து தான் வர வேண்டும். ஏனென்றால் இந்த எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருப்பதால் இவர்கள் எதிர்த்து வெளிவருவது என்பது மிக மிக கடினம். அதனால்தான் பல நேரங்களில் ஒதுங்கி கொள்கிறார்கள். இந்த விலக்குதல் என்பது நாம் இதுல வந்து சமூக விலக்கல் கொள்கை என்ற சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் தியரி தான் பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த விலக்குதல் என்பது மற்றவர்களை விலக்கி வைப்பது, மற்றொன்று இவர்கள் விலகி செல்வது. உதாரணமாக அந்த ஆரோக்கியமேரி என்பவரை பேட்டி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு பங்கில் உறுப்பினராக இருக்கிறார்கள்.
அவர்கள் ஆலயத்துக்கு செல்வதில்லை. காரணம் என்ன? என்னை அமர வைக்காத ஒரு ஆலயத்தில், என்னை வேறுபடுத்தி பார்க்கிற ஆலயத்தை நான் உள்ளே செல்வதில்லை. நான் செல்வதென்றால் நாரைப்பனூர் செல்வேன், கோணாங்குப்பம் செல்வேன், வேளாங்கண்ணி செல்வேன். ஆனால் இந்த இடம் அங்கே நான் எல்லாருமே ஒன்றாக அமருகிறார்கள். இந்த இந்த ஆலயம் என்னை ஒதுக்குவதை நான் உள்ளே செல்வது என்று சொல்கிறார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஆலயத்துக்கு செல்ல வருகிறார்கள். ஆனால் இவர்கள் 60 வயது கடந்தவர்கள் அந்த உணர்வோடு இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் விலகிச் செல்வது, மற்றவர் விலக்குவது, இவர் விலக்கிக் கொள்வது, அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் எதுக்கு செல்ல வேண்டும், இப்படிப்பட்ட மனநிலையில் தான் இருக்கிறார்கள். சிறுவர் சிறுமிகள் எல்லாம் எப்பொழுதுமே ஒரு தாழ்த்தப்பட்ட மனப்பல்ல தான் வருகிறார்கள். உதாரணமாக அவரோட பேட்டியிலே போக்கஸ்ட் குரூப் டிஸ்கஷன் என்று இருக்கிறது, உற்று நோக்கி ஆய்வு செய்வது. அப்படி பார்க்கின்ற பொழுது அவர் நிறைய பேர் என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், ஆனால் இவர்கள் அந்த பள்ளியிலே வேறுபாட்டை உணர்கிறார்கள். அந்த பள்ளியிலே இருக்கின்ற பொழுது நீ வண்ணா பையன் தானே, வண்ணா பொண்ணு தானே என்று பார்க்கிறார்கள். ஆகவே இந்த இடத்தில் இருப்பதே எங்களுக்கு அவமானமாக இருக்கிறது. ஆகவே அவருடைய எதிர்பார்ப்பது என்றால், நாங்கள் வேறு இடத்துக்கு குடியமைக்கப்பட்டு ஒரே இடத்துல இருக்கின்ற பொழுது இந்த வேறுபாடு பெரியதாக தெரியாது. இன்னொன்று, அரசியல் ரீதியாக இவள் ஊருக்கு ஒரு குடியேறுவது இவளை மதிப்பதில்லை, யாரும் மதிப்பதில்லை. என்ன இவர்கள் ஓட்டு வந்து ஆனால் ஒன்றாக இருக்கிற ஒரு குறைந்தபட்சம் ஒரு வார்டு உறுப்பினராக இவ்வளவு ஆக முடியும். ஆனால் ஆய்வு செய்ததிலே வார்டு உறுப்பினராக கூட உறவு கூட இல்லை. 800 பேர்ல வார்டு உறுப்பினராக கூட உறவு உருவாகவில்லை. ஏனென்றால் ஒரு வார்டு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டால் தாழ்த்தப்படல் என்றால் அவர்களை எடுத்துக்கொள்வார்கள். ஆகவே அரசியல் ரீதியாக இவர்கள் ஓட்டு போடுவதற்கு மட்டும்தான் இருக்கிறார்கள். அந்த ஓட்டை கூட மதிப்பதில்லை. வழக்கமாக ஓட்டை காசு கொடுத்துவாங்க. இந்த ஒரு குடும்பம் ஓட்டு போட்டு நம்ம அந்த அளவுக்கு விட்டு அளவுக்கு இவருடைய நெக்லெக்ட் பண்ற அளவுக்கு அரசியல் ரீதியாக இவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். இப்ப நீங்க உங்களுடைய ஆய்வுல அரசு உதவிகளை இப்ப தாழ்த்தப்பட்டவருக்கு கொடுக்கறதோ, இல்ல இவங்க வந்து கிறிஸ்தவர்களா இருக்கிறதுனால பிற்படுத்தப்பட்டவரா இருப்பாங்க, தலித் கிறிஸ்தவர்கள்ல இப்ப கிறிஸ்தவ ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்குமே போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ல எல்லாம் வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த மாதிரி அரசனுடைய உதவிகளை இவங்க பெற்றிருக்கிறத உங்க ஆய்வுல ஏதாவது பாத்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும். எந்த அளவுக்கு நீங்கள் அரசு உதவிகளை பயன்படுத்தி இருக்கிறீர்கள், சலுகைகளை இடஒதுக்கீடு பயன்படுத்த மிக மிக குறைவாக. ஏனென்றால் ஒரு 40 விழுக்காடு மக்களுக்கு இப்படிப்பட்ட இருக்கிறது தெரியவில்லை. அதைவிட முக்கியமானது, இவர் உதாரணமாக ஒரு இடத்துக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு 5 வீடுகள் வருது என்றால் அதை தாழ்த்தப்பட்டு எடுத்துக்கொள்வார்கள். எல்லாருமே அவர்களுக்கு ஒதுக்கி விடுவார்கள். இவர்களுக்கு அது கிடைப்பதில்லை. ஆக இப்படிப்பட்ட அரசு சலுகைகள், அரசு இடஒதுக்கீடு என்பது இவர்களை அடைவது மிக மிக கடினமாக இருக்கிறது. இவர்கள் படிக்கின்ற பள்ளியிலே ஆதிதிராவிடத்துக்குரிய அந்த கன்செஷன் சொல்றாங்களே, ஸ்காலர்ஷிப், அதை பெறுகிறார்கள். ஏன்னா பள்ளியிலே வாங்கி கொடுத்து அதெல்லாம் பெறுகிறார்கள். சில நேரங்கள் பள்ளியிலே அவர்களே ஏற்பாடு செய்து சொல்றாங்க, இவர்களே சென்று அடைவது மிக மிக குறைவாக இருக்கிறது. தானா கிடைக்கிறது மட்டும்தான். ஆமா பண்றாங்க. சாமி, இப்ப இவங்க இப்ப இருக்கிற சூழல்ல இது இப்ப நீங்க இப்ப அரசுக்கு இப்ப இந்த நம்மளுடைய இந்த நேர்காணல் மூலமா என்ன தெரிவிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க சொல்லலாம். ஆமாமா. முதலில் சொல்ல வேண்டியது என்பது, இப்படி இந்த ஒரு காலகட்டத்திலே நாம் என்ன செய்திருக்கிறோம், பல்வேறு தொழில் முன்னேற்றம், டெக்னாலஜி முன்னேற்றம், அறிவியல் துறை அந்த தொழில்நுட்பத்திலே முன்னேறி கொண்டிருக்கிறோம், கணினி நிறுவனத்திலே சென்று கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை, இந்தியாவில் பொறுத்தவரை நாம் ராக்கெட் விடுகின்ற அளவுக்கு பிற நாட்டு சேட்டலைட்ஸ் வாங்கி அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம், மிக உயர்ந்து காணப்படுகிறோம். ஆனால் அந்த முன்னேற்றம் என்பது எல்லோரும் அரவணைத்து செல்வதுதான் முன்னேற்றம். ஒரு பகுதியில் விடுபட்டு செல்வதெல்லாம் அந்த முன்னேற்றத்தில் நாம் பெருமை கொள்வதிலே ஒன்று கிடையாது. அருந்ததிரை பொறுத்தவரை அதான் சொல்லுகிறார்கள், நீங்கள் அங்கே ராக்கெட் விடுற டெக்னாலஜி வளர்ந்து விட்டது, ஆனால் ஒரு மனிதன் உள்ளே இறங்கி அதை மாற்றுவதற்கு ஒரு கருவி கண்டுபிடிக்கவில்லை என்றால் ஒரு கண்டுபிடிப்புக்கு என்ன பொருள் என்று சொல்கிறார். அதே போலதான் இந்த மக்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக இவர்கள் அந்த வேலையை விட்டுவிட்டால் கூட இவர்கள் பிறருக்கு அந்த லாண்ட்ரி எல்லாம் வந்துருது சிட்டியில. அந்த லாண்ட்ரியினுடைய முதலாளி வேறு ஒரு அதுல தொழிலாளர் தான் வேலை செய்வாங்க. அது இன்னும் தொழிலாளர் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தொழில் ரீதியாக இவர்கள் தொழில் அடிப்படையில இவர்களுக்கு அரசாங்கம் லாண்டரியை வைத்து கொடுக்கலாம். அதுல தொழில் அதிபர்களாக மாறலாம். அது முக்கியமாக இருக்கிறது. இவர்களுக்கு இந்த கல்வியிலே, உயர்கல்வியிலே குறிப்பாக சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். தொழிற்கல்வி இவர்கள் சிறப்பு கவனம் செலுத்துவதாக இருக்கணும். முக்கியமாக சமுதாயத்தை பொறுத்தவரை இவர்களுக்கு இறந்த பிற்பாடு கல்லறைகள் அல்லது இடுகாடுகள், சுடுகாடுகள் எல்லாம் இவர்களுக்கு கிடையாது, ஒதுக்கி வைக்கிறாங்க. இவர் அதுக்கான முயற்சிகளை கட்டாயம் அரசாங்கம் செய்ய வேண்டும். எல்லாத்தையும் முக்கியமானது, இந்த ஏற்கனவே சொன்னது போல சடங்குகளை தடை செய்ய வேண்டும்.
சடங்குகள் தடை செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இவர்கள் வந்து பந்தம் பிடித்தால்தான் திருவிழா என்ற ஒரு நிலை வருகிறது. அப்ப இவர்கள் அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும். இவர்கள் வந்து ஒரு இறப்பிலை வந்து இவர்கள் வந்து இந்த பானையை உடைத்து விட்டால்தான் அங்கே ஆன்மா மோட்சம் போயிருக்கிறது. இப்படி கட்டாயப்படுத்தி செய்வதை தவிர்க்க வேண்டும். இது சட்டம் போட்டு செய்தால் தான் மிகவும் நன்றாக. உதாரணமாக ஏற்கனவே நம்முடைய நாட்டில் பல நடந்திருக்கிறது. கையால் இருக்கின்ற ரிக்ஷாவை ஒழித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒழிப்பது தைரியம் நம்முடைய அரசுகளுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்ம தமிழகம் முன்னேறி இருக்கிறது. ஏனென்றால் திராவிட இயக்கம் உருவான பெரியாரிசம் உருவான ஒரு நாடு. அதை மாற்றுவதற்கு நமக்கு சிந்தனை இருக்கிறது. அதற்கான முயற்சி எடுத்தால். அப்ப நீங்க சொன்னதுல இன்னொன்னு நம்ம கவனிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த குதிரை ஒன்னார் வாரியம்ங்கிறது வந்து அவங்களுக்கு இம்மியளவும் பயன்படலன்னு எடுத்துக்கலாமா? அதற்கான இம்மியளவும் இல்லை, அதற்கான முயற்சி கிறிஸ்துவ குதிரை அதெல்லாம் பயனடையவில்லை. ஏனென்றால் இவர்கள் அது உறுப்பினராக கூட மாற முடியாது. கிறிஸ்துவ குதிரை பிசில வந்துடுறாங்க. ஆகவே அதனுடைய நலத்திட்டங்கள் இவர்களை சென்று அடையாது. பொதுவாக குதிரை வண்ணார்கள் அதை பயன்படுத்தி, ஆனா இவர்களுக்கு அது சுத்தமா பயன்படும். அதை அதற்காக ஒதுக்கின்ற பணமும் மிக குறைவாக இருக்கிறது. அதுவும் கொஞ்சம் பார்த்து செய்ய வேண்டும். சாமி, இப்ப நீங்க அரசுக்கு சொல்லிட்டீங்க, மறைமாவட்டம் இது இப்ப அவங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி, இப்ப ஆன்மீகத்துல நீங்க சொல்லிட்டீங்க அவங்கள்ட்ட இத தேவாலயத்துல அதிகரிக்கணும்னு சொல்லிட்டீங்க. பொருளாதார ரீதியா பார்ப்பதற்கான ஏதாவது ஆலோசனை ஏதாவது நீங்க சொல்லியிருக்கீங்களா? இந்த பொருளாதார ரீதியா இவர்கள் மிக மிக கஷ்டத்தில் இருக்கிறார்கள். அதனால் இவர்கள் பார்த்தீங்கன்னா வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கிறது. இவரோட சேமிப்பு பழக்கம் இவரோட இல்லை. சேமிப்பு பழக்கம் 70 விழுக்காடு சேமிப்பு பழக்கம் இல்லை. அதனால் கடன் வாங்குவது அதிகமாகிறது. ஆகவே வாழ்க்கை கூலி தொழில் தான் செய்கிறார்கள். ஏன்னா இவர்களுக்கு என்று அதிகமான நிலங்கள் கிடையாது. ஒரு சிலர் கொஞ்சம் நிலம் வைத்திருக்கிறார். அதிலிருந்து நிலத்திலிருந்து வருமானம் மிக குறைவாக இருக்கிறது. இவர்கள் மாற்று தொழில் செய்வது எப்படிப்பட்ட மாற்று தொழிலுக்கு செல்கிறார்கள் என்றால் பெயிண்ட் அடிப்பது, அதுபோல கொத்தனார் அந்த சித்தாள் வேலை செய்வது, இதான் மாற்று தொழிலாக இருக்கிறது. இதுல 42 விழுக்காடு மைக்ரேஷன், அதாவது புலம்பெயர்ந்து நகரங்களுக்கு செல்கிறார்கள். அங்கேயும் இப்படிப்பட்ட வேலைகள் தான் செய்கிறார்கள். ஆகவே வருமானம் என்பது மிக குறைவாக இருக்கிறது. அந்த வருமானத்தை மாற்றுவதற்கு இவர்களுக்கு வந்து மாத ஊதியம் பெறுகின்ற அளவுக்கு இவர்களுடைய அப்படிப்பட்ட கெப்பாசிட்டி வளர வேண்டும். அதற்கு உயர்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, தொழிற்கல்வி இதை செய்தால்தான் செய்ய முடியும். பொருளாதாரத்தில் இவர்கள் பின்தங்கி இருப்பதற்கு இதான் காரணம். ஒரு அடுத்த தலைமுறை வருகின்ற பொழுது மாறும். அதற்கான உயர்கல்வியிலும் தொழிற்கல்வியிலும் தொழில்நுட்ப கல்வியிலும் இவர்கள் செல்ல வேண்டும். ஒரு சிலர் இப்பொழுது நர்சிங் போகிறார்கள். அந்த விதத்தில் கொஞ்சம் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மறைமாவட்டம் என்ன மாதிரி பொருளாதார வளர்ச்சி அடைகிறதுக்கு ஏதாவது உதவி செய்யறதுக்கு உங்களுடைய ஆலோசனை அதுல இருக்கா? பொருளாதார அதற்கு சொல்லவில்லை. ஏனென்றால் ஏற்கனவே நம்முடைய மறைமாவட்டம் இந்த தன்னுடைய PMSS அந்த வழியாக செய்கின்ற முன்னேற்றங்கள் எல்லாம் சுய உதவிக்குழுக்களை மையப்படுத்தான் இருக்கிறது. சுய உதவிக்குழுக்களில் அதிகபட்சம் 2000-3000 லோன் கொடுத்து திருப்பி வாங்குவது, அதை விட அதிகமாக சிந்திக்க வேண்டும். இவர்களிடமிருந்து அதிக இவர்கள் என்ன செய்ய வேண்டாம், நேரடியாக பொருளாதார நேரடியாக ஈடுபடாமல் இவர்கள் தொழில்நுட்ப கல்வி இவர்களுக்கு கொடுத்து ஒரு 10 ஆண்டுகளே மாற்றி விடலாம். இல்லை என்றால் அங்க சிறு சிறு விஷயங்களை செய்யறது நல்லதுதான். ஆனால் இவர்கள் சிறிய குழுவாக இருப்பதால் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து இவர் மாறுவார் என்று சொல்ல வேண்டும். அந்த விதத்துல இங்கே இந்த பாண்டிச்சேரி மறை மாவட்டத்தில் அவர்கள் டொமினிக் அவர்களை துரும்பர் சிறப்பு வேலைக்காக நியமித்திருக்கிறார்கள். அதுக்கு பணிகளை இன்னும் ஆரம்பிக்க வேண்டும். ஒரு 10 ஆண்டுகள் திட்டம் போட்டு 10 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இவர்களை எப்படி கொண்டு வர முடியும் என்று திட்டம் போட்டால் மாறிவிடலாம். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் மட்டும் சொல்ல வேண்டியிருக்கிறேன். அடுத்தது பெஞ்சமின் அவர்கள் திருமணி அவருடைய உதவியோடு தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்து ஊருக்கு ஒரு குடி என்கின்ற ஒரு ஆவணப்படம் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்பொழுது திருமணி அவர்கள் தான் தமிழகத்தின் பல பகுதியில் சென்றிருக்கிறார்கள். அந்த பகுதியில் முக்கியமாக இவர்கள் முக்கியமான பணி என்பது இதை தொழில் ரீதியாக துணி துவைப்பது, அந்த சடங்குகள் மட்டும் இல்லாமல் மருத்துவர்களாக இருந்திருக்கிறார்கள். மருத்துவம் பார்த்திருக்கிறார்கள். நான் கூட பார்த்திருக்கிறேன். ஏதாவது குழந்தைகளுக்கு குடலேத்த வந்தாலும் எது வந்தாலும் இவர்கள் தான் மருத்துவம் பார்ப்பார்கள். சில நேரங்களிலே தாய்க்கு பால் இல்லாமல் இருந்த பொழுது வண்ணார் வீட்டு பிள்ளைகள் சென்று அந்த தாய் பால் கொடுப்பார்கள். அப்ப சொல்லாடல் எப்படி இருக்குன்னா வண்ணாம்பாலை கொடுத்து வளர்த்தவெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உதவிகளை இந்த சமூகம் செய்திருக்கிறது. ஆகவே இந்த சமூகம் ஒரு மருத்துவ சமூகமாகவும் இருந்திருக்கிறது. ஆக ஒரு பாசிட்டிவா பார்க்கின்ற பொழுது
அடிமைகளாக ஆக்கப்பட்டவர்கள், ஒரு காலத்தில் மருத்துவர்களாக இருந்தவர்கள். இந்த ஆவணப்படம் அதன் பிற்பாடு செல்வி ஜூலியஸ் அவர்கள் வச்சிரப்பாக்கத்தில் இந்த பிள்ளைகள் அவர்கள் சிறுமியாக இருந்த பொழுது வீடு வீடாக சோறு எடுத்து சாப்பிட்டவர்கள், இப்படிப்பட்ட கொடுமைகளை அனுபவித்தவர்கள், வாத்து மேய்த்தவர்கள், 8ஆம் வகுப்பு வரை தான் படிக்க முடிந்தது. ஆனால் இன்றைக்கு அவருடைய மையத்தின் வழியாக பல பிள்ளைகள் உயர்கல்விக்கு செல்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் ஊருக்கு ஒரு கூடிய இந்த நூலாக படித்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி பல நபர்கள் இந்த சமூகத்துக்கு முயற்சி, ஆனால் இது வந்து தனிநபருடைய முயற்சியாக இல்லாமல் கிறிஸ்துவ குதிரை வண்ணார்கள் முயற்சி என்பது ஒட்டுமொத்த மறைமாவட்டம் முழுமூச்சாக இறங்கி ஒரு முன்னேற்றத்தை உழைக்க வேண்டியது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. சாமி, நீங்க உண்மையிலேயே இந்த மறை மாவட்டத்துல தான் நாங்க குதிரை ஒன்னார்கள்னு வெளி மறை மாவட்டத்துல இருக்கவங்க கேள்விப்படுவோம், கிறிஸ்தவ குதிரை ஒன்னார்கள்னு. ஏன்னா அதுக்கு அடிப்படை காரணமே திரு பெஞ்சமின் தந்தையங்களும் நீங்களும் தான். நீங்க அவங்கள்ட்ட நேரடியா செஞ்ச அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்காக, கல்வி வளர்ச்சிக்காக நீங்க வச்சிருந்த அவரு பெஞ்சமின் ஃபாதர் வச்சிருக்கிற அந்த பேட்ரிக் இல்லம், அப்புறம் அவங்களுக்காக நிறைய முன்னெடுப்புகளை எடுக்கிறது, இப்ப இப்படியான தொடர் முன்னேற்பாடுகளை இப்ப நிறைய பேரை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. இப்ப அச்சரப்பாக்கத்துல அந்த இவங்க கூட ஜூலியஸ் அவங்க நடத்துற அந்த இல்லம், அதற்கு நீங்க எல்லாம் வழிகாட்டியா இருந்தது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதை ஏற்பட்டுச்சு. அதை விட தாண்டி இன்றைக்கு ஏன்னா துரும்பர் அப்படி குதிரை வண்ணார் அப்படின்னா முதல்ல ஃபாதர் பெஞ்சமின் வரும், ரெண்டாவது நீங்க வருவீங்க, ஃபாதர் இறந்து போன வளன் ஃபாதருடைய இது வரும், அருட்தந்தையர்கள் நினைச்சா. இப்ப அதுல ஒருபடி மேல போய் அவங்கள பத்தின ஒரு ஆய்வை அரசுக்கும் சரி இன்னைக்கு, ஏன்னா அவர்களை பத்தின செய்திகளை ஒரு ஆய்வாகவோ இதுவோ எடுத்தவர்கள் நிறைய இல்ல. சாதாரணமா ஒரு காணொலியோ வீடியோ போய் பார்த்தோம்னா எண்ணிடலாம், ஒரு 8 வீடியோ என்னமோ தான் வருது ஒரு இணையத்துல. இன்னைக்கு இணையத்துல எல்லாமே கொட்டி கிடக்கு. ஆனா அவங்கள பத்தின தகவல்னா ரொம்ப கம்மியா இருக்கு, சொன்னதே தான் சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. இந்த காலகட்டத்துல நீங்க அவங்கள பத்தின ஒரு ஆய்வு எடுத்து அரசாங்க ரீதியாகவும் அவங்க என்னென்ன எப்படி இருக்கிறாங்க, அப்புறம் இது ஆன்மீக ரீதியாகவும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. உண்மையிலேயே அது வந்து பாராட்ட வேண்டியது. இன்னைக்கு நான் இங்க உட்காந்துருக்கோம்னா அந்த தலைப்பை பார்த்த உடனே சரி இதை பத்தி நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உள்ளுக்குள்ள தோணுச்சு. அப்படி இந்த ஒரு அருமையான பணியை மேற்கொண்டிருக்க உங்களுக்கு எங்களுடைய டமாரம் குழுவினர் சார்பாக இந்த நேரத்துல நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் ஃபாதர். அப்புறம் நாங்களும் இதை கேட்ட உடனே உங்க எத்தனையோ பணிகளுக்கு இடையில எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கிருக்கீங்க. உங்களுக்கு எங்கள் டமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதுதான் முக்கியமான என்னுடைய கருத்தாக. இந்த நேரத்தில் டமாரம் அந்த சேனல் என்பது பல வேலைகளிலே பல முக்கியமான இப்படிப்பட்ட சமூகங்களை குறித்தும் விடுபட்ட சமூகங்களை குறித்தும் மறக்கப்பட்ட சமூகங்களை குறித்தும் மிக அழகாக சொல்லியிருக்கு. அதே போல அரசியலிலே பல விஷயங்களை பேசியிருக்கீர்கள். ஆகவே டமாரம் குழுவினர் நீங்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும். உங்கள் செயல்பாடுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக டமாரம் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.